வணக்கம். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு டிவிகேக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கிறது. அதனுடைய விவரங்கள் என்ன? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் காரசாரமான விவாதம். அந்த தமிழ் தாய் வாழ்த்து 2 தடவை ஏன் மாட்டீங்கன்னு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர்லேருந்து ஏவா வேலுலேருந்து கேள்வி எழுப்புனாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், இதில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆளுநரோட நீங்கள் அணுக்கமாக போயிட்டீங்க அப்படின்னு இன்றைக்கி சட்டசபையில் ஒரு காரசார விவாதம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிபிஎம் ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்காங்க. பல பேரை வச்சு சமூக ஊடகங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை கேவலப்படுத்துகிற வேலையில் திமுக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது திமுக அதிமுக 2 தவிர வேறு எந்த கட்சியும் ஆட்சியை அமைக்கக்கூடாதா? அதிமுகவை நீங்கள் எடப்பாடியை முதலமைச்சராக கூட தயார் அப்படின்னு இன்றைக்கி திமுக சொன்னது பச்சை துரோகம் அப்படின்னு முதல் தடவையாக திமுகவுடைய, அதாவது இவ்வளோ நாள் அவங்க இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் மறுத்துட்டு இருந்தாங்க. என்னைக்கு கம்யூனிஸ்டே இவங்க சமூக ஊடகங்கள் வாயிலாக திட்ட ஆரம்பித்தாங்களோ, கம்யூனிஸ்டுகள் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் நாகரிகம் கருதி அமைதியாக இருந்தாங்க. இன்னும் பல உண்மைகள் வரும். அதையும் தாண்டி திமுக தவிர வேற ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு கோவம் வருது. கடந்த கால திமுக ஆட்சியில் நலத்திட்டங்கள்னு அதை மட்டும் பண்ணால் போதுமா? அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? ஒரு குடும்பம் கொள்ளடிச்சதான் மக்கள் விரும்பலை. இவ்வளோதான் இன்றைக்கி சிபிஎம் சொன்னது. அப்போ சிபிஎம் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உச்சநீதிமன்ற உத்தரவை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்குது. உங்களுக்கு தெரியும், அதிமுகவிலேருந்து கூட இந்த வழக்கு இந்த 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அறிவிக்கிறது நிறுத்தி வைக்கணும். அதே மாதிரி அந்த எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு பழனிசாமி தரப்பில் மனு போட்டிருந்தாங்க. உயர்நீதிமன்றம் அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. குதிரை பேரம் நடந்திருக்குது அப்படின்ட்டு பொதுநல வழக்கு வருது. ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு. பொதுநல வழக்கை ஆரம்பத்திலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்ன விஷயம்னா, இந்த தொகுதிக்கு தேர்தல் நடக்கக்கூடாது. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பிரேயரும் திமுகவுடைய பிரேயரும் தான். எலெக்ஷன் வச்சா டிவிக்கே ஜெயிச்சிடும், எலெக்ஷன் வைக்காமல் ரொம்ப நாள் தள்ளி போடணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு வேளை இந்த பிரச்சனைலாம் நடந்தது, உச்சநீதிமன்றம் ஆமாம் குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொன்னால் இன்னும் மற்ற எம்எல்ஏக்கள் வரமாட்டாங்க. ஏற்கனவே திமுகவிலேருந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அதிமுகவிலேருந்து இன்னொரு 8 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மினி இடைத்தேர்தல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒரு 15 தொகுதிக்கு அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அதிமுகவுக்கு ஒரு பதற்றம் இருக்குது. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்கல்ல, பொது வேட்பாளராக சீமானை நிறுத்தி வைக்கலாம் அம்பாசமுத்திரத்தில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், சீமானை ஒருவேளை பொது வேட்பாளராக இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நிறுத்தினால் அவர் வெற்றி வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி அதிமுக பல வகையில் முயற்சி பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ ஒரு ரிலீஃப் கிடச்சிருச்சு டிவிகேக்கு. அதாவது இந்த குதிரை பேரம் சம்பந்தமாக இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் தேர்தல் நடத்தக்கூடிய வேலையில் தேர்தல் ஆணையம் பண்ணும். இனிமேல் அதிமுக தான் பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தேசிய கீதம் பாடியது மிகப்பெரிய தப்பு, மரபு மாறிவிட்டதுங்கிறாங்க. இன்றைக்கி அரசு சொன்ன விளக்கம் ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஐயா, அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்ட்ரலோட நாங்கள் பகிச்சிக்க விரும்பலை, ஆளுநரோட பகிச்சிக்க விரும்பலை. ஆளுநர் இப்போ நம்ம வந்தே பாரதம் பாடியிருந்தால் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் தேசிய கீதம் முன்னாடியும் பாடணும் கடைசியும் பாடணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய விருப்பம். ரைட்டு தானே, நம்ம தேசிய கீதம் தானே, நம்ம இந்திய நாட்டுடைய தேசிய கீதம், அது பாடுறது தப்பு இல்லைங்கிறதுனால நாங்கள் பாடிட்டோம். அது கூட நிறுத்திக்கிட்டாங்க. அப்போ ரொம்ப தெளிவாக நாங்கள் மோதல் போக்க கடைப்பிடிக்கல. அது நியாயம் அநியாயங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கு இதனால் ஒரு பெரிய ஒரு கேடு விளைஞ்சிராது அப்படிங்கிறனால நாங்கள் ஒத்துக்கிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக இதை விட்டப்பாடில்லை. ஒன்று தான், ஏற்கனவே 1993 தான் இந்த நடைமுறை வந்தது. தமிழ் தாய் வாழ்த்து அதிமுக ஆட்சியில் வந்தது. அதுக்கு முன்பு இந்த நடைமுறை இல்லை. இப்போ நடைமுறைங்கிறது நம்ம மாற்றுறது தான். இப்போ ஒருவேளை அவங்க இல்லை வந்தே பாரத் அந்த மாதரம் அந்த பாட்டி பாடணுன்னா நம்ம கேட்டிருக்கலாம். இன்னொன்று தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கேட்டிருக்கலாம். அதனால் இந்த விஷயம் சின்ன விஷயம், மக்களுடைய பிரச்சனைகள் 1000 இருக்குது. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களின் கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் சிபிஎம் ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பல அறிவுஜீவிகளை வைத்து சிபிஐ குறிப்பாக 2 பேரையும் ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மதிமுக பற்றி திட்ட போகிறாங்க. ஏற்கனவே விசிகாவை பற்றி லைட்டாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸை சொல்லவே வேணாம், பொழந்து கட்டுறாங்க. இப்போ சிபிஎம் அப்படிங்கிறது என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா உங்களுடைய சந்தர்ப்பவாதம் வெளியில் தெரியுது. ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசினாங்க. ஏன்னா அதிமுக 2 பேரும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க போகிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய பேபி சொன்னார், அகில இந்திய தலைவர்.
அடுத்த நாள் அவருக்கு ஃபோன் பண்ணி திமுக ஏங்க அப்படி வெளிப்படையாக சொல்லிட்டீங்க, நாங்கள் பண்ணதெல்லாம் மாற்றி பேசுங்கன்னு சொல்லி அவர் மாற்றி பேசினார். சரி ரைட், எதுக்கு உங்கள்கிட்ட இது பண்ணி ரொம்ப நாள் இருக்கோம் அவங்களோட. கம்யூனிஸ்ட் கேட்டதுக்கு இல்லைங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசினாங்க அப்படின்னு அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கி திமுக கம்யூனிஸ்ட்டை போட்டு அடின்னு சமூக ஊடகங்களை அடித்த உடனே உண்மையை சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி இன்னொன்று கேட்குறாங்க, நீங்கள் கடந்த காலங்களில் பண்ண அட்டூழியங்கள் தான் இன்றைக்கி டிவிக்கு வந்ததுக்கு காரணம். கேட்டால் ரீல்ஸ் போட்டாங்கங்கிறீங்க. ஆமாங்க, நீங்கள் உங்கள் பண்ண தப்பை ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சாங்க. இதில் என்ன தப்பு? திமுக திராவிட கட்சிகளை தாண்டி யாரும் ஒருத்தர் ஆட்சி அமைக்கக்கூடாதா அப்படின்னு பொழந்துருக்காங்க. எப்பயுமே திமுக அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து டிவிக்கேவோட சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்படின்னா, நாங்கள் கொள்கையாக சண்டை போடுவோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்குது. பேஸ் இருக்குன்னா அதுக்குன்னு இலக்கிய அணி அந்த அணி நிறைய திமுக இருக்கும், பேசக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. டிவிக்கேல அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆளுங்க இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கம்யூனிஸ்ட் போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா அவங்க வரலாறு எடுத்து பேச ஆரம்பித்தா இவங்க தாங்க மாட்டாங்க. இப்போ சிஎம் வந்து ரொம்ப தெளிவாக ஒன்று பண்ணுறாரு. நம்ம கட்சியில் இருக்கவங்கள பேச வர்றதை விட, ஏன்னா நம்ம கட்சியில் இருக்கவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவாங்க. ஆனால் மதிமுக வரலாறு பேசுவார், திமுகவுடைய துரோகத்தை பற்றி பேசுவார், அவரை உள்ளே இருக்கிறது. காங்கிரஸ் சொல்லவே வேணாம், திமுகவுடைய துரோகத்தை பற்றி பேசுவாங்க. விசிகா பிச்சு எடுத்துருவாங்க போட்டு. இப்போ வன்னியரசை விட்டு உதயநிதி அடிக்க வைக்கிறார்ல, பெரிய சாதனை இல்லை. இந்த உதயநிதி அவர்கள் வந்து சொல்கிறாரு, இது வந்து சிஎம் சார் பேசுங்க வாயை திறக்க மாட்டீங்களே. சிஎம் பேசவே இல்லை. வன்னியரசு சொல்கிறாரு, என்னங்க தப்பு பண்ணிட்டாரு சிஎம், சூப்பராக தானே பண்ணிகிட்டு இருக்காரு. ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரலைங்கிறாரு. ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் வந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவோங்கிறாரு. ஒன்றிய அரசு நிதி தரலைன்னு நேராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோங்கிறாரு. இப்படி ஒரு சிஎம்மை பார்க்கவே முடியாதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா. அப்போ சிஎம் அமைதியாக இருந்தாலும் கூட இருக்கவங்க உங்களை பொழந்து கட்டுவாங்க. அப்போ நீங்கள் சிஎம் வாய் திறங்கன்னா அவங்க வாய் திறந்து உங்களை ஒரு வழி பண்ணுவாங்க. இதற்கு மேல் அமைதியாக இருந்தால் திமுக நல்லது. இப்போவும் நம்ம சொல்கிறோம், திமுக அதிமுக எல்லாம் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த கட்சியும் அழியக்கூடாது. ஆனால் நீங்கள் அமைதியாக விட்டுட்டிங்கனாவே அவங்க தப்பு பண்ணாங்கன்னா மக்கள் பார்க்குவாங்க. உங்களுடைய வேலை என்னென்னா, நீங்கள் முக்கியமான பிரச்சனையை பேசுங்க. இந்த சின்ன சின்ன பிரச்சனையை வச்சு பெருசாக லாபம் அடையலாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வேறு. நீங்கள் வந்து பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அப்படின்னா அவங்களுக்கு தெரியல சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் என்ன திரும்ப கேட்குறாங்க, எங்கள் சட்டசபையை நிம்மதியாக நடத்தணும், ஆளுநர் 2 தடவை படித்தார், விட்டுட்டு போங்க பாஸ், அடுத்ததுக்கு போங்க பாஸ், சும்மா பழைய கதையை கிளறிக்கிட்டு ஆளுநரோட சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு பாஸ், நமக்கு காசு கிடைக்கணும் பாஸ், அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லுறவோடு இருக்கிறது நல்லது தான். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொன்னால் அது சரியில்லாத வாதம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்துக்கு இது சொல்லுங்கள். அதனால் சட்டசபையில் இன்றைக்கி வந்து ரணகலமாகி விட்டது பேச்சு. அதாவது அடிக்கடி பதிலுக்கு பதில் அப்படிங்கிறத இன்றைக்கி டிவிக்கு ரொம்ப லாபகமாக அதை கையாண்டாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக அதை முடிச்சிட்டாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.